ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம "சிறகடிக்க ஆசை" சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி விஜயா, பவானியோட வீட்ல இருந்த ரூ. 2,00,000 பணத்த மீனா தான் திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட டைரக்ட்டா சொல்லாம ஃபோன் மூலியமா சொல்லி, மீனா மேல திருட்டு பழி போட, உடனே இத கேட்டுட்டு மீனாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு கண் கலங்கி நின்னுட்டுருக்கா. உடனே முத்துவும் உடனடியா மீனா கிட்ட, "நீ எதுக்காக மீனா அழுகுற? நீ தான் அந்த பணத்த எடுக்கலன்னு எல்லாருக்குமே தெரியுமே! வா முதல்ல இந்த விஷயத்த நம்ம பார்வதி அக்காகிட்டயே போய் கேட்டுட்டு வந்துடலாம்னு" சொல்லிட்டு உடனடியா அவங்கள கூட்டிட்டு பார்வதி ஆண்டியோட வீட்டுக்கு போக, அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரோகிணியும், ஐயையோ! நம்ம பண்ண வேலை இப்ப வேற ரூட்ல போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பயத்தோட பார்த்துட்டுருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பார்வதி ஆண்டியோட வீட்டுக்கு போன முத்துவும் அந்த பணத்த பத்தி அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்க, உடனே பார்வதியும் இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, முத்துக்கிட்ட அந்த பணம் தன்னோட பணம் கிடையாதுன்னும், அது இந்த மாதிரி மீனாவோட தம்பி கேஸ வாபஸ் வாங்கணுன்றதுக்காக அவங்களோட வக்கீல் தான் இவங்களுக்கு ரூ. 2,00,000 பணத்த தந்தாங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கெல்லாம் மீனா இந்த பணத்த எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா என்ன, உன்னோட அம்மாவ பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல. அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு மீனாவ பிடிக்காததுனால தான் இந்த மாதிரி விஜயா வேற எத பத்தியுமே யோசிக்காம இந்த தப்ப மீனா தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல, உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட முத்துவோ செம்ம கோவத்தோட இந்த விஷயத்த போய் அண்ணாமலை கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, விஜயா கிட்ட ரொம்பவே ஆத்திரத்தோட இந்த மாதிரி ஏன் பொண்டாட்டி எந்த ஒரு பணத்தையும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சண்டை போட ஆரம்பிக்க, ஆனா விஜயாவோ எதிர்த்து மீனாவ திருடின்னு சொல்லிட்டு திட்டினது மட்டும் இல்லாம அவங்களோட தம்பிய குத்தி காட்டியுமே பேச ஆரம்பிக்க, ஆனா உடனடியா கோவப்பட்டு அண்ணாமலை விஜயாவ தடுத்து நிறுத்திட்டு, உன்னால இப்போ நம்மளோட பையன் ரூ. 5,00,000 கடனாளியா இருக்கான். அதனால இந்த பிரச்சனைக்கு காரணமான நீயே இந்த பிரச்சனைய தீர்த்து வை. நீ தான் அந்த ரூ. 5,00,000 அடைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு விஜயா செம்மையா ஷாக் ஆனாலும், இன்னொரு பக்கமா இப்பதான் என்னோட ரூ. 2,00,000 அந்த மீனா திருடிக்கிட்டால்ல, அதனால எல்லாத்துக்கும் சரியா போச்சுன்னு சொல்லி சொல்ல, உடனே முத்துவும் நான் தான் சொன்னேன்ல, மீனா எந்த பணத்தையும் திருடல. அது மட்டும் இல்லாம உங்களோட பணத்த திருடி தான் பொழைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. குறிப்பா மீனாவுக்கு கிடையாது. ஏன்னா, அவ சொந்த உழைப்புல முன்னேறணும்னு நெனைக்கிறவன்னு சொல்லிட்டு மீனாவ பத்தி பெருமையா பேச, ஆனா விஜயாவோ அப்பனா அந்த ரூ. 2,00,000 நிலைமை என்னதான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே முத்துவும் அந்த ரூ. 2,00,000 எங்க போணுச்சுன்றத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்ல வேண்டியது அது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. உடனே இந்த மாதிரி முத்து சொன்னத கேட்ட ரோகிணியும், ஐய்யய்யோ! இந்த முத்து ஒரு வேள நம்ம தான் இந்த பணத்த எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுருவானோன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்டா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நீங்க பணம் வச்சதுக்கு அப்புறமா, அந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த ரூம்க்கு உங்களையும், எங்க அம்மாவையும், மீனாவையும் தவிர வேற யாராவது வந்திருக்காங்களா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பார்வதியும் இந்த மாதிரி ரோகிணி இந்த ரூம்க்கு அவங்களுக்கு இந்த ரூம்க்கு வந்த விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் இங்க ரூ. 2,00,000 பணம் இருக்குன்னு தெரியுன்ற விஷயத்தையுமே சொல்ல, உடனே இத கேட்ட உடனே, "ஏன் முத்து வேற யாரும் இங்க வரல தானேன்னு" சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்பன்னா இந்த விஷயத்துல பாலலமா தான் ஏதோ ஒரு வேலைய பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுக்கு இந்த ரூ. 2,00,000 பணம் தேவைப்படும்? அது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்க பணத்த திருடுற லெவலுக்கு போகணும்? ஒருவேள அவங்க வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அத பத்தியுமே யோசிச்சுட்டு ரொம்பவே யோசனையோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அப்ப கரெக்ட்டா ரோகிணி எங்கேயோ ரொம்பவே தயங்கி தயங்கி போயிட்டுருக்கத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எங்கேயோ திருட்டுத்தனமா போற மாதிரியும் முத்துக்கு சந்தேகம் வர, உடனே அவங்கள ஃபாலோ பண்ணி முத்து போகும்போது தான் அவங்க இந்த மாதிரி சிட்டி வட்டிக்கு குடுக்குற இடத்துக்கு போறாங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ரோகிணி சிட்டிய பார்க்கறதுக்காக போறா? ஒருவேள இவளும் எல்லாரையும் மாதிரியுமே வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாளோ? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட சந்தேகத்த தீர்த்துக்கணும்னா, ஒரே ஒரு ஆளோட உதவியால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு உடனடியா சத்யாக்கு கால் பண்ணி, "சத்யா நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீ தயங்காம பதில் சொன்னா நல்லாயிருக்கும்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே அதுக்கு மட்டும் நீ தயங்காம பதில் சொன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்ட சத்யாவும், "சொல்லுங்க மாமா என்ன விஷயம்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே "நீ சிட்டிக்கிட்ட வேலை செய்யும்போது, இந்த ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க அங்க வந்து சிட்டிக்கிட்ட ஏதாவது வட்டிக்கு பணம் வாங்குறத நீ எப்பயாவது பார்த்துருக்கியா?" அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, சித்திக்கிட்ட வேலை செய்றத பத்தி உன்கிட்ட கேட்கறது கொஞ்சம் தப்பு தான். இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் தயங்கி தயங்கி முத்து இப்படி பேசுறத பார்த்த சத்யாவும், "எதுக்காக மாமா என்கிட்ட போயிட்டு இப்படி தயங்கி தயங்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுடான்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் சொல்ல மாட்டேனா என்ன? அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கையே நீங்க கொடுத்த வாழ்க்கை தானே மாமா. உங்களுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே கேட்டுட்டீங்க. இதுக்கு முன்னாடி நெறைய தடவ அந்த ரோகிணி சித்திக்கிட்ட பணம் வாங்குறத நானே டைரக்ட்டா பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ ஃப்ராடு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அவங்க ஒண்ணும் பணக்காரங்க மாதிரி எனக்கு ஒண்ணும் தோணல. ஒரு வேள
உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு கூட நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். ஆனா என்ன, அத சொல்லாததுக்கான காரணமே, ஒருவேளை உண்மையாவே அவங்க ஒரு ஃப்ராடா இருந்தா, அது உங்களோட குடும்பத்துக்கு, முக்கியமா உங்களோட அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்குன்ற காரணத்துக்காக தான் அவங்கள பத்தின உண்மைய நான் யார்கிட்டயும் சொல்லப்போனா என்னோட அக்கா கிட்ட கூட சொல்லாம இருந்தேன்னு சொல்லிட்டு, ரோகிணிய பத்தின மொத்த உண்மையையுமே முத்துக்கிட்ட போட்டு உடைக்க, உடனே இத கேட்டுட்டு நீ நினைச்சது சரிதான். ஆனா என்ன, எங்க அம்மாக்கு தான் இது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஷாக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எனக்கு ஏற்கனவே அவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஆனா என்ன, இப்போ அத நிரூபிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ, இந்த விஷயத்த மட்டும் நான் கண்டுபிடிச்சு வீட்ல சொன்னா அவ்வளோதான். வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்கும்னு சொல்லிட்டு, "சரி விடு சத்யா, நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, சத்யாவோட ஃபோன் கால கட் பண்ணிட்டு, உடனடியா ரோகிணிய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த ரோகிணி அப்படி என்னதான் வேல பார்த்துட்டு இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா ரோகிணியோட உண்மைகள் எல்லாமே முத்து மூலியமா வெளிய வரப்போகுதா என்ன? அடுத்து அந்த உண்மைகள் எல்லாமே வெளிய வந்துருச்சுன்னா, ரோகிணியோட நிலைமை என்னதான் ஆகும்? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.